ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். டாக்டர் சுதா சேஷையன் வந்து தேவார திருவிழா அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு இஷ்யூலும் ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு கோயிலை பற்றி. அது முதல்ல படிக்கும்போது முதல் பேராலே என்ன எழுதியிருந்தா, காஞ்சிபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. கோயில் போகிற வழி ஃபுல்லாக புதர் மண்டி இருக்குது. இங்கே ஈஸ்வரன் கோயில் இருக்கான்னு தேடுறபடி இருக்குதுன்னு எழுதியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன மாதிரி ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் ரிக்வயர்டு, என்னென்ன எக்யூப்மெண்ட் ரிக்வயர்டு, நம்ம தங்குறதுக்கு இடம், அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறோம். 5 வருஷமாக நான் அவர் கூட இருக்கிறேன். எங்கேயுமே நான் விவகாரம் பண்ணினா உடனே போயிடுவேன். பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2024 இந்த ஆண்டு வர நவம்பர் 24 வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 8:44 தொடங்கி மாலை 4 மணி வரை சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது. காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் உங்கள் எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க. இது நம்மளுடைய குடும்ப விழா. நீங்க எல்லோரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழா பேசு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பழம்பெருமை வாய்ந்த கோவில்கள் தான் நம்மளுடைய இந்து தர்மத்தை இன்னி வரைக்கும் காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால நிறைய இடத்துல நமக்கு இன்னமும் தெரியாம சிதலம் அடைஞ்சு போய் இயற்கை சூழ்நிலைகளுக்குள்ள, அதாவது மண்ணுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் சிக்கி நிறைய அற்புதமான அழகான கோவில்கள் இருக்கு. இன்னைக்கு அது சம்பந்தமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போறோம். கோவில்களுக்கே பேர் போனது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நிறைய கோவில்கள் இருக்கு. இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதை தாண்டி சிதலம் அடைந்த கோவில்கள், அடையாளமே தெரியாம இங்க ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற இடத்துல எல்லாம் கூட கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இன்னைக்கும் வயது வித்தியாசம் இல்லாம, அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் 90 வயதிலிருந்து சின்னவர்கள் ஒரு 20-25 வயது நிரம்பியவர்கள் வரைக்கும் எல்லோரும் ஆர்வமா வந்து பணியாற்றிட்டு வராங்க. இன்னைக்கு இந்த குழுல கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேருக்கு மேலேயே மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கர்நாடகா இந்த இடங்கள்ல எல்லாம். இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோல ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இதை ஆரம்பிச்சவங்க யாரு, உடனே அவங்க கூட இணைந்து கை கொடுத்து இன்னைக்கும் அவங்க கூட போயிட்டு இருக்கிற சில மெம்பர்ஸ் வந்து நம்ம கூட டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலையார் அறப்பணி குழுவின் ஃபவுண்டர் மற்றும் ட்ரஸ்டி திரு ராமச்சந்திரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அவர் பக்கத்தில் இருக்கிறவர் திரு கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். அவரும் ட்ரஸ்டி ஆஃப் அண்ணாமலையார் அறப்பணி குழு. வணக்கம் சார். வணக்கம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நன்றி. அடுத்ததாக திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்கள். அவரும் வந்து ட்ரஸ்டி ஆஃப் அண்ணாமலையார் அறப்பணி குழு. வணக்கம் சார். வணக்கம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நம்ம கிட்ட இணைஞ்சிருக்கிறவர் திரு அன்பு அவர்கள். இவரும் வந்து ட்ரஸ்டி ஆஃப் அண்ணாமலையார் அறப்பணி குழு. வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக ஜெயக்குமார் அவர்கள். இவர்களும் வந்து வாலண்டியர் கம் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி ஆஃப் அண்ணாமலையார் அறப்பணி குழு. வெல்கம் சார். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக சாய் கீதா ஜெகநாதன் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இவங்க வந்து ஐபிஎம்ல சாஃப்ட்வேர்ல ஒரு நல்ல ஒரு லீடிங் ஹெட்டாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள பற்றி அடுத்து நம்ம வந்து பேசலாம். அடுத்ததாக கல்யாணி அம்மா. அம்மா வணக்கம். வணக்கம். வந்திருக்கிறவங்களே வந்து ஒரு அருமையான சீனியர் சிட்டிசன், எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல். இந்த வயதுலையும் வந்து இந்த மாதிரி ஒரு பொது பணி பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடியவங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. அடுத்ததாக கோதை பரத் அம்மா அவர்கள். அம்மா வணக்கம். வணக்கம். திருவருள் டிவி மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். இவர்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க. அண்ட் இவங்ககிட்டயும் நம்ம இந்த பொதுப்பணி, அதாவது இந்த கோவில் திருப்பணியில் இவங்க வந்து வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு இதற்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மீனாட்சி சுந்தரேஷ் அம்மா அவர்கள். அம்மா வணக்கம். வணக்கம். திருவருள் டிவி நேயர்களுக்கு முதலாவது வணக்கம், வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர. நன்றி. நன்றி மேம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபவுண்டர் திரு ராமச்சந்திரன் சார் அவர்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ராமச்சந்திரன் சார், நீங்கள் வந்து இந்த ஒரு குழுவை அமைக்கணும், அதாவது இந்த கோவில்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய சிதலம் அடைஞ்ச கோவில் இருக்குது, பிரபலமான கோவில்களும் இருக்குது. இந்த மாதிரி சிதலம் அடைஞ்ச கோவில்களை தேடி எடுத்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சுது, எங்கிருந்து ஆரம்பிச்சுது, அதற்கான பேஸ் என்ன? அனைவருக்கும் வணக்கம். இது 2006 ஜனவரியில் சக்தி விகடன் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். டாக்டர் சுதா சேஷையன் வந்து தேவார திருவிழா அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு இஷ்யூலும் ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு கோயிலை பற்றி, பாடல் பெற்ற ஸ்தலங்களை பற்றி. அதில் குரங்கணில் முட்டம்ங்கிற
ஞானசம்பந்தர் பாடின கோயிலை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. அது முதல்ல படிக்கும்போது முதல் பேராலே என்ன இருந்ததுன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. கோயில் போகிற வழி ஃபுல்லாக புதர் மண்டி இருக்குது. இங்கே ஈஸ்வரன் கோயில் இருக்கான்னு தேடுறபடி இருக்குதுன்னு எழுதியிருந்தாங்க. இதை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண் கலங்கி போச்சு. சரி நம்ம வந்து போகலாம், இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வாலண்டரியாக பண்ணி எப்போதும் ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட் அந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு, பழக்கம் தான். ஸோ நம்ம போய் நேரம் இதை க்ளீன் பண்ணலாம், எங்கேயாவது ஒரு அறுவாள் ஏற்பாட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு அப்படின்னு தோணினது. அதுக்கப்புறம் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லன்ச் டயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், லொக்கேஷன் எங்கே இருக்குது, நான் போய் பார்க்க போகிறேன்னு. என்ன விஷயம்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் போய் க்ளீன் பண்ண போகிறேன்னு. இது நல்லா ஐடியாவே இருக்கேன், நானும் வரேன்னேன்னாங்க. அப்படியே என் ஒய்ஃபு சில ரெஃபர் பண்ணான். இப்படியே ஆகி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 5 பேர் போனோம். 5 பேர் வந்து போயிட்டு நேராக அங்கே போயிட்டு அங்கேயே குருக்கள் வீட்டில் தங்கிட்டு அங்கேயே மறுநாள் காத்தால அந்த கிணத்துலையே குளித்து அங்கேயே கொஞ்சம் அப்படி இருக்கிற சின்ன சின்ன சாமான் எடுத்துன்னு போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பண்ண உடனே ஒரு சந்தோஷம் இருந்தது. மத்தியானமே கிளம்பி வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே திருப்பியும் போனோம். திருப்பி நெக்ஸ்ட்டு சண்டே போனோம். இது மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இதை வந்து அந்த சக்தி விடன் ஆசிரியர் திரு சுவாமிநாதன் அவர்கள் கேள்விப்பட்டு என்னை தொடர்பு கொண்டார். எங்கள் பத்திரிகை பார்த்தா நீங்கள் போயிருக்கீங்க, அது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கீங்களான்னாரு. ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு ரைட்டப் எழுதி கொடு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அது நெக்ஸ்ட் டைம் போகும்போது தான் ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது. எழுதி கொடுத்து பத்திரிகையில் போட்டார். நல்லது நடந்ததுன்னு சென்டர் பேஜ் கவரேஜாக போட்டு நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் போட்டு எல்லாம் போட்டிருந்தார். அதை பார்த்த உடனே தான் நிறைய பேர் வந்து தெரியவே தெரியாத இந்த மாதிரி போகிறீங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்திருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. 2006 எல்லார்கிட்டையும் இமெயில் ஐடி வாங்கிட்டேன். அப்புறம் மொபைல் நம்பரை வாங்கி எஸ்எம்எஸ் அனுப்புறது. இமெயில் ஐடியில் எல்லாருக்கும் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் வந்து ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க, இது நல்ல காரியம் நானும் வரேன்னுட்டுன்னு. ஸோ அதனால் வந்து கம்பல்சரியாக அடுத்தடுத்து நம்ம உழார் பண்ணி ஏற்பாடு பண்ணணும். ஏதோ ஒரு கோயில், சென்னையில் இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்த கோயிலாக இருந்தாலும் சரி, யாராவது கேட்டு ஏற்பாடு பண்ணுங்கள், சொல்லுங்கள், பர்மிஷன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தது. ஆனால் குரங்கணில் முட்டம் போன மாதிரி இன்னும் சில கோயில் போயிருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் சப்பாத்தி கல்லியாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கோயில் தான் போகணுன்னு மனசில் தோணினே இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் பல இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிங்க. இந்த உழவர் பணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிங்க. பொதுவாக இந்த உழவர் பணினா என்னன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லணும். நீங்கள் முதல்ல எனக்கும் தெரியாது. மேகசினில் படிச்சுட்டு வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி கோயிலில் போய் க்ளீன் பண்ண போகிறேன் நான் அப்படின்னோடனே என் ஒய்ஃப் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உழவார் பணியை செய்கிறவங்களும் எனக்கு சில பேர் தெரியும், பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உழவார் பணினா என்னன்னு கேட்டேன். அப்போ அதுக்கு அந்த வார்த்தையை கேள்விப்பட்டதில்லை. இந்த மாதிரி இப்போ பண்ணலான்னு நினச்சிருக்கீங்க, ஒரு அன்வான்ட் வெஜிடேஷன், காட்டு செடிலாம் பிடுங்கலாம், கோயிலை சுத்தம் பண்ணலான்னு, அது பேர் தான் உழவார் பணின்னா. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த வார்த்தையை நான் கேள்விப்படுறேன். அதுக்கப்புறமா என் ஒய்ஃப் மூலமாக சில ரெஃபரன்ஸு, எங்கள் ஆஃபீஸ் மூலமாக சில ரெஃபரன்ஸுன்னு ஃபஸ்ட்டு 5 பேர் கிளம்பி போனோம். எவ்ரி சண்டே முதல்ல போக ஆரம்பித்தோம். இதை கேள்விப்பட்டு சக்தியுடன் ஆசிரியர் ஃபோட்டோஸ் அண்ட் ரைட்டப் கேட்டார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கேமரா வாங்கி ஃபோட்டோஸ் எடுத்து அதை கொடுத்து ஒரு ரைட்டப் எழுதி கொடுத்தேன், எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டுன்னு. அதை நெக்ஸ்ட் இஷ்யூவில் சென்டர் பேஜ் கவரேஜாக நல்லது நடந்ததுன்னு போட்டார். போட்ட அப்புறமா நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸும் சரி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமும் சரி, எங்கிட்டையும் சொல்லி நானும் வரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, எல்லாரோட மொபைல் நம்பர் வாங்கி எஸ்எம்எஸ் அனுப்புறது, இமெயில் ஐடி வாங்கி இமெயில் அனுப்புறது. ஸோ இதை அந்த ஒரு பத்திரிகையில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் ஆக்சுவலி பேசிக்காக எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? கனரா பேங்க். கேனரா பேங்க்ல ஒர்க். கேனரா பேங்க் 1000 லைட்ஸ் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை விட்டுட்டு எப்படி சடனாக ஒரு சேஞ்ச் கொடுத்து இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிது உங்களுக்கு? இல்லை, இது இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கு, வாலண்டரி சர்வீஸுங்கிறது ஃபேமிலியிலே எல்லாருக்கும் இல்லை இருந்ததுனால வந்தது. ஆமாம். ஸோ இதனுடைய ஃபண்ட்ஸ் பேஸ் என்ன? ஏன்னா ஒரு கோவிலில் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு முதலாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கையில் எடுத்துகிட்டு தான் நம்மளால் போக முடியும். அதை க்ளீன் பண்ணுறதாகட்டும், ஏன்னா போயிட்டு வர சார்ஜஸ்லேருந்து அங்கே க்ளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லேருந்து வந்து பண உதவின்றது ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சாங்களா, இல்லை நீங்களே வந்து உங்களுடைய உங்களுடைய பணத்தை செலவு செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிங்க? முதல்ல நாங்கள் காரில் எடுத்து போகும்போது போகிற 4 பேரும் பெட்ரோல் காசு ஷேர் பண்ணிப்போம், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா காசு வரும், இல்லைன்னா நம்ம கையில் எடுத்து போட்டுக்கிறது. அந்த மாதிரி நிறைய தடவை வேலை செய்யணும், அவ்வளோதான். காசு வரலன்னா நம்மளே செலவழிக்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் வர ஆரம்பிச்சிது.
அவங்களுடைய பங்களிப்பு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஆமா, கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம். அது மாதிரி எப்படி வரும்னா, என்னால் வர முடியாது, கண்டிப்பாக வர முடியாது. ஆனால் என்னுடைய பார்ட்டிசிபேஷனும் இந்த ஆக்டிவிட்டியில் இருக்கணும். அதனால் நான் வந்து ஏதாவது ஒரு மாதம் ரூ. 100 தரேன். அந்த மாதிரி ஏதாவது இல்லாட்டி நாங்கள் போகும்போது மட்டும் யாராவது ஏதாவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சது. ஸோ இதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஏதாவது கொடுக்குறோம் அந்த அக்கௌண்ட்டில் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அப்படின்னு. ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அந்த அக்கௌண்ட் மூலமா தான் நீங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாம், யாராவது ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு டொனேட் பண்ணுறதா இருந்தால் அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண சொல்லிடுவோம். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து மெயினாக செக்கு தான் வாங்கிப்போம். வாங்கி பண்ண சொல்லிடுறது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ எல்லாருமே ரொம்ப ஈகராக நானும் வரேன்னு சொல்லும்போது, சென்னையிலையோ வெளியூர்லேயோ பெரிய கோயில்லையோ டக்குன்னு போய் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு வருது அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் எப்போதுமே மனசில் ஒரு ஓரமாக நம்ம வந்து பாழஞ்ச கோயில் தான் போகணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது யாருக்குமே தெரியல. இதற்கு முன்னாடி உங்க கூட இணைந்தவங்களுடைய அந்த வயது மதிப்பெண்ணை யார் யார் உங்க கூட இணையணும்னு பிரியப்பட்டாங்க? அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், உறவுகள் தாண்டி வேற யார் யார் எங்கிருந்து வந்து இணைந்தார்கள்? எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து என்னோட கூட வந்தவங்க எல்லாருமே என்னோட பெரியவங்க. அதுக்கப்புறம் இப்பவும் வந்து வயசு வித்தியாசமே கிடையாது. 10 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் இப்போ எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஜென்ட்ஸ், லேடிஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், பேங்க் ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டீம் பில்டப் ஆச்சு. நிறைய கோயில் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கோவிலை வந்து இப்போ நீங்க ஒரு கோவிலுக்கு போனீங்க, அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் அதை தெரியப்படுத்துறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு மீடியம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கூகுளோ சம்திங் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதற்கு யார் உதவி செஞ்சாங்க? எந்த மீடியம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு டு பிகின் வித் நாங்கள் வந்து எஸ்எம்எஸ் தான், அப்புறம் இமெயில். அதுக்கப்புறம் நண்பர் கணபதி சுப்பிரமணியன் வந்து பிளாக் ஆரம்பித்தார். அண்ணாமலையார் அர்ப்பணி குழுன்னு ஒரு பிளாக் ஆரம்பித்தார். அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டு ரைட்டப், அந்த கோயிலை பற்றி ரைட்டப் எழுதிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து பிளாக்லேருந்து ஃபேஸ்புக்கு போயிட்டு ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு வருவார். எங்கள் கோயில் போகிறோங்கிறத முதல்ல ஃபோட்டோஸோட ஒரு ரைட்டப், இந்த கோயில் என்ன பிரச்சனம் பார்த்தோன்னா அந்த பிரச்சனத்தை என்ன சொல்லியிருக்கு, இல்லாட்டி கோயில் கல்வெட்டில் இருந்தால் அது என்ன, அதை பற்றி ஒரு பேக்ரவுண்டு. நிச்சயமாக இதை வந்து சார் மூலயமா இன்னும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். திரு கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், முதல்ல வணக்கம். வணக்கம் மேடம். நீங்களும் வந்து இந்த வயதுலையும் இந்த திருப்பணியை பற்றி, அதாவது நம்ம இந்த கோவில்களை பற்றி எடுக்கணும் செய்யணும்னு சொல்லி, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏஐ தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆர்வம் இருந்தாலும் அதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ நீங்கள் அப்படி அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கீங்க, ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. ஸோ அது நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். 2008 நான் அந்த உழவர் பணியோட இணைஞ்சிருக்கேன். நானும் வந்து கனரா பேங்க்கில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவன் தான். இந்த என்டையர் குரூப் வந்து கனரா பேங்க் எம்ப்ளாயீஸ்னால முதல்ல ஆரம்பிக்கப்பட்டு, அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, எங்களோட ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸோட ரிலேட்டிவ்ஸு, இப்படின்னு கும்பல் எங்களோட வாலண்டியர்ஸ் க்ரௌடு ஜாஸ்தியாகி இன்னைக்கு 150 பேருக்கு மேலே இருக்கும். சரி, இனிஷியலாக வந்து 2008-9 போல் நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நான் அட்லீஸ்ட் நம்மளோட ரெக்கார்டுக்காவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் கிரியேட்டிங் அ பிளாக். அண்ணாமலையார் அர்ப்பணி குழுன்னு ஒரு பிளாக் ஒன்று ஆரம்பித்து, அது எந்தெந்த கோயிலெலாம் போயிட்டு வந்தோம் என்ன ஏதுன்னு என்ட்ரிஸ் போட ஆரம்பித்தேன், அந்த ஃபோட்டோஸோட போட்டு. ஸோ நான் எந்த கோயில் போகிறதுனாலும் முதல்ல ஒரு இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் பிளானிங். முதல்ல போய் அந்த இடத்த போய் சர்வே பண்ணுறோம், என்ன மாதிரி ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் ரிக்வயர்டு, என்னென்ன எக்யூப்மெண்ட் ரிக்வயர்டு, நம்ம தங்குறதுக்கு இடம், அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதுக்காக அந்த போகிற டீமில் நானும் முன்னாடியே இவங்க கூட போவேன். நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் போவோம், ஒரு 4 பேர் போய் வி மேக் அ சர்வே. அந்த சர்வே பண்ணிவிட்டு வந்து அப்போ எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து தனியாக கேதர் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் என்றைக்கு நம்ம டிசைட் பண்ணுறோமோ, போகிறதுக்கு டிசைட் பண்ணுறோமோ, அதுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம்டாக டிசைட் பண்ணிட்டோன்னா ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி அந்த அண்ணாமலையார் அர்ப்பணி குழு ஃபேஸ்புக்கில் வந்து இந்த இடத்துக்கு போகிறோம், இந்த மாதிரி ஒர்க்கு, இந்த ஒர்க். நீங்கள் அந்த சர்வேக்கு போகும்போதே அங்கே இருக்கிற பிக்சர்ஸ்லாம் கேப்சர் பண்ணிடுவீங்க. இந்த இடத்த தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துருவீங்க. ஓகே, போகிறோம் போய், ஏன்னா அங்கே முதல்ல சர்வே போனால் தான் நேச்சர் ஆஃப் ஒர்க் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு புரியும். ஜஸ்ட் லைக் தட் போய் பண்ணிட முடியாது. இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் பிளானிங். இப்போ நீங்கள் சர்வை பண்ண போகும்போது, ஏன்னா ஒரு கோவில் அப்படிங்கிறது ஒரு அந்த ஊருடைய அறநிலைத்துறையை சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி வந்து சிதலமடைந்த கோவில்கள் நிறைய இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் அதை சில கோவில்கள் நிறைய தோண்டி எடுத்து நீங்கள் வந்து அதை சரி பண்ணிட்டு வரீங்க. அப்போ அந்த ஊரில் பெர்மிஷன் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நிறைய இருக்குது. சிதிலமடைந்த கோவில்கள் என்னன்னா அறநிலையத்திலேயே அதை பற்றி கவலைப்படாது. ஆமாம். ஸோ ஆப்வியஸ் அது. சில இடங்களில் எங்களுக்கு போகிறோம்,
போயிட்டு இந்த லோக்கல் ஊர் பெரியவங்களை சந்திக்கிறோம். இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் பண்ண வரலாமா என்ன ஏது கேட்குறோம். சில இடங்களில் வாங்க சார் நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கங்கிறாங்க. சில இடங்களில் வந்து சார் இது காலனி ஏரியா, உங்களுக்கே தெரியும் காலனிலாம் எங்கேயுமே சிவன் கோயிலே இருக்காது, ஆனால் எங்கள் ஊரில் காலனியில் சிவன் கோயில் இருக்குது, எங்களுக்கு வேணும், இந்த கோயில் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க. அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் பண்ணியிருக்கோம் நாங்கள். அது ஒரு தனி எபிசோடு அது. ஸோ அந்த ஊர்க்காரங்க உங்களுக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க? த்ரூ ஃபண்ட்ஸ், இல்லை நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான அந்த உணவு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? எந்த மாதிரி சப்போர்ட்? பெரும்பாலும் நாங்கள் போகிறது வந்து ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ். ஊர்க்காரங்களால் ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாது. சில இடங்களில் ஊர்க்காரங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க எங்கள் கூட, அவங்களும் அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க. சில இடங்களில் அதுவும் பண்ணுறதில்ல, டிபெண்ட்ஸ். அங்கே போகிறதான் நாங்கள் சர்வே முதல்ல போகிறோம் இல்லையா, அப்போ அதோட சேர்ந்த பிளானிங்கும் பண்ணுறோம். நாங்கள் வந்தானே எங்கே தங்குறது, எந்த இடத்துல லேடிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா தே ரிக்வயர் அ ரெஸ்ட் ரூம் அண்ட் வாட்டர், எவ்வளோ கேன்ஸ் வாட்டர் தேவைப்படும், எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ். நிச்சயமா எவ்ரிதிங் கெட்ஸ் ஒர்க் அவுட். வரோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 100 பேர் 150 பேருக்கு எங்கேருந்து ஏற்பாடு பண்ணுறது, லஞ்ச் எங்கேருந்து ஏற்பாடு பண்ணுறது, நடுவில் ஒன்ஸ் இன் ஒயில் டீ காஃபின்னு எங்கேருந்து ஏற்பாடு பண்ணுறது, எவ்ரி திங் இஸ் ஒர்க் அவுட். எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிட்டு தான் தென் வி என்டர் த உழவர் பணி. இதை எத்தனை நாள் நீங்கள் முடிப்பீங்க? இப்போ ஒரு உழவர் பணிக்கு நீங்கள் போகிறீங்க, நாங்கள் உழவர் பணி போகிறோம்னா எல்லாமே வந்து மோஸ்ட்லி வி டூ இட் ஒன்லி ஆனால் சண்டே. எல்லாருக்குமே ஹாலிடே இருக்கிற மாதிரி ஒரு டேயாக பார்த்து தான் நாங்கள் வந்து உழவர் பணி எடுக்கிறோம். கார்த்தால 7-7:30 மணிக்கு அங்கே போய் அந்த இடத்துல போய் இறங்கிட்டோன்னா 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வேலையை ஆரம்பித்தானா 4 மணி 5 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடும். நாங்கள் என்ன பிளான் பண்ணோமோ அந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடும். இட்ஸ் ஒன்லி ஒன் டே ஒர்க். ஏன்னா எல்லாரும் மறுநாளைக்கு வேலைக்கு போயிடணும். கண்டிப்பாக. அதனால் எங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இட் இஸ் ஒன்லி அ சிங்கிள் டே ஒர்க். ஸோ அந்த ஒரே நாளில் நீங்கள் அந்த கோவிலில் இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த முள் செடிகள் வேறு என்ன வேண்டாத விஷயங்களோ அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறோம். வேற ரெக்வயர்டு ஜேசிபி வச்சு ரிமூவ் பண்ணுறோம். முதலே சர்வேலே அது தெரிஞ்சிடும். அப்புறம் ஓவர் க்ரோன் ட்ரீஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். கண்டிப்பாக. மேல் தளத்தில் மரம் வளர்ந்துருக்கும், அதோட வேறு கீழே வரைக்கும் கோயில் உள்ள வரைக்கும் வந்து இறங்கியிருக்கும். அது மாதிரி கோயில்கள் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு இந்த போக்குவரத்தில் ஹெல்ப் பண்ணவங்க அப்படின்னு இந்த இடத்துல யார் இருக்காங்க? இந்த இடத்துல இப்போ மெயினாக வந்து மெட்டீரியல்லாம் மூவ் பண்ணுறது வந்து நம்ம அன்பு அண்ணன் இருக்கார். கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம அன்பு சார்கிட்ட பேசுவோம். ஏன்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிடுங்க, அவர் எந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு உங்களுக்கு? அன்பு அண்ணன் வந்து எங்களோட ஒரு ரொம்ப வருஷமாகவே, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே பயணிக்கிறாரு. இவர் வந்து ஒரு டாடா எஸ் வாகனம் ஒன்று வச்சுருக்காரு. நாங்கள் கொண்டு போகிற மெட்டீரியல்ஸ் லைக் லேடர், க்ரோபார், என்னென்ன உழவர் பணிக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ, அருவாள் ஒரு 15-20 அருவாள் இருக்கும். அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அன்பு அண்ணனோட அது டாடா ஏஸில் போட்டு அனுப்பிச்சிடுவோம். அவர் தான் அதை அந்த லொக்கேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து அவரும் கூட எங்கள் கூட சேர்ந்து உழவார பணி பண்ணுவார். மறுபடியும் திருப்பி எல்லாத்தையும் வந்து அவரை வண்டியில் போட்டு மெட்ராஸ் கொண்டு வந்துடுவார். நிச்சயமாக அருமை. ஸோ திரு அன்பு அவர்கள்கிட்ட நம்ம பேசலாம். சார் வணக்கம். எப்படி நீங்கள் வந்து அண்ணாமலையார் அறக்குழுவில் வந்து எப்படி ஜாயின் பண்ணீங்க? அதற்கான பின்னணி என்ன? முதல்ல இவர் வந்து இவங்க டாடா ஏசி வண்டி கூப்பிட்டாரு. கிட்ட வச்சுக்கலாம். டாடா ஏசி வண்டி கூப்பிட்டாரு. இந்த மாதிரி நயம்பாக்கன்ற ஒரு ஊரில் போய் கொஞ்சம் ஃபேன், டேபிள் ஃபேனு, பாய், தலைக்காணி, பெட்ஷீட்லாம் கொடுத்துட்டு வரணும்னு சார் கூப்பிட்டாங்க. பெருமாள்ன்ற ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு. ரத்னா பெனோஸில் ஒரு மேனேஜர், அவர் கூப்பிட்டாரு. அவர் மூலியமாக நான் இவரை போய் பார்த்தேன். அவர் அன்பு தான் உங்களுக்கு கரெக்டான ஆளுன்னு அவர் சொன்னார். நான் போய் கேட்டேன், சார் நானும் கோயில் வச்சுருக்கேன், எனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சார்கிட்ட சொன்னேன். எங்கே சார் போனேன்? 2600 ரூபா கேட்டேன் நயம்பாக்கத்துக்கு. கேட்டவுடனே ரேட்டை கேட்டேன். சரின்னு எல்லாமே யாரும் கரெக்டாக உண்மையை பேச மாட்டாங்கல்ல. சார் சொன்னார், நான் தரேன் வைப்பான்னு. பாரிஸ்லாம் போய் எல்லாம் பாயெலாம் எடுத்துக்கணும், ஃபேன்லாம் எடுத்துக்கணும். நேராக நயம்பாக்கத்தில் போய் இந்த குறவருங்களாம் தூங்குறாங்கல்ல, பாய் கட்டுறவங்க பின்னுறவங்களுக்குலாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேனு, பெட்ஷீட்டு, தலைக்காணி எல்லாத்தையும் லைனாக சார் கொடுத்துக்கணும் வந்தார். நான் எடுத்து கொடுத்தேன். இதில் பழக்கமாகி போட சேர்ந்தா நாரும் மணக்கல்ல. நான் இருந்த லைனே வேறம்மா. அவர் கூட சேர்ந்தது ஆன்மீகத்திலேயே போய்கின்னு இருக்கிறோம். 2 மணிக்கு சனிக்கிழமை ஏற்றுனாங்க. நான் வண்டியில் சாமானா அதை நான் வண்டி எடுத்துன்னு போய் எங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் போய் படுத்துக்குவேன். கிட்ட ஒரு 10 கிலோமீட்டரில் இப்போ படுத்துக்கிறேன்னா, அதுக்கப்புறம் அது
காலையில் சார் ஃபோன் பண்ணிடுவார், நேராக போய் காப்பிலாம் சாப்பிட்டு நேராக குளிச்சுட்டு அங்கே போயிடுவேன். திருப்பி இறக்கி கொடுக்கணும் சாமான். திருப்பி இறங்குமா நான் 5 மணிக்கு அதே மாதிரி திருப்பி ஏற்றணும். ஏற்றி விட்டாங்கன்னா நான் நேராக பல்லாவரத்துக்கு வந்து இறக்கிடுவேன். அங்கே ஒரு குடோன் இருக்குது, அண்ணாமலையார் குடோன். அங்கே ஏற்றாந்து இறக்கிடுவேன். இறக்கிட்டு இப்படியே தான் ட்ராவல் போயிடும். ஒரு 5 வருஷமாக நான் அவர் கூட இருக்கிறேன். எங்கேயுமே நான் உழவார பண்ணினா உடனே போயிடுவேன். இதனுடைய உங்களுடைய பங்களிப்பு இந்த இடத்துல பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னா, முதல் வாட்டி தான் வந்து அதற்கான சந்தா என்னங்கிறது ஆமாம், ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் நான் நேரில் பார்த்தோன்னே அப்புக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இப்படி செய்கிறாருன்னு. ஏன்னா இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு நடந்தே போகிறாரு. அவர் பின்னால் சின்ன வண்டி எடுத்துன்னு நான் கூடவே போகிறேன். நிச்சயமாக அது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதே மாதிரி காஞ்சிபுரம் ஒரே நாளில் போயிடுறாரு. இந்த இடத்துல நேயர்களே எல்லோருமே வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா வந்து துளி கூட ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து இவர் இருக்கும் பொழுது அவருடைய பிழைப்பே அந்த ஒரு டாடா ஈஸ் வண்டியை ஓட்டி அதற்கான ஒரு சந்தா எடுக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பொது கோவில் பண்ணின்னு சொன்னோடனே தன்னுடைய பங்களிப்பு ஏதோ ஒரு வகையில் அதில் இருக்கணும்னு சொல்லி இன்னி வரைக்கும் அதற்கான பணம் வாங்காமல், அதே மாதிரி அதற்கு கொஞ்சம் கூட ஒரு டயர்ட்னஸ்ங்கிறத காட்டாமல் இன்னி வரைக்கும் இந்த குழுவோட சேர்ந்து பயணிச்சுட்டு வராரு திரு அன்பு அவர்கள். எங்கே வேணாலும் கூப்பிட்டா போயிடுவோம்மா. அவர் சார் கூப்பிட்டாருன்னா எங்கே வேணாலும் போயிடுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்டீங்க உழவார பண்ணினா என்னன்னு தெரியாது, என்னன்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரியும். உழவார பண்ணினா சின்ன ஒரு 2 நிமிஷம் ஒரு கதை, சின்ன கதையை சொல்லிடுறேன். உழவார பண்ணினா ஒரு அம்மா அதிக நகை போட்டுன்னு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போயின்னு வந்துன்னு இருப்பாங்க, நகை இல்லாத இருக்க மாட்டாங்க. அந்த அம்மா நகையை போட்டுன்னு போகும்போது ஒரு திருடன் அவங்கள ஃபாலோ பண்ணுறான். ஃபாலோ பண்ணும்போது இந்த அம்மா திடீர்னு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு கோயிலில், சிவன் கோயிலில் எல்லாம் வேலை செஞ்சுக்கிறாங்க, 20-30 பேர். அப்போ இந்த அம்மா என்னான்னு கேட்டது, உழவார பணி செய்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. அவங்களும் கொஞ்சம் நாய் அந்த வேலையை செய்கிறாங்க. செஞ்சுங்க எல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. உடனே அந்த அம்மா என்ன பண்ண செஞ்சுக்கினே இருக்காங்க. அந்த திருடனும் உள்ளே போயிடுறான். இவங்கள ஃபாலோ பண்ணிக்கினே உள்ளே போனவொடனே எல்லாம் போயிட்டோடனே இந்த அம்மா கடைசியாக போகிறாங்க. அவன் எட்டி பார்க்குறான், ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே எல்லாம் கோயிலை கூட்டின்னு போயிட்டாங்க. போயிட்ட உடனே அந்த யமன் தர்மம் வந்து அந்த யம சேவகர் வந்து இந்த பாடி எடுக்கணும். அப்போ எடுக்கும்போது சிவன் ஆளுங்க வந்து எடுக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் உழவார பண்ணிட்டாரு. அவருக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கலாம், இங்கே வந்து ஒரு நாள் பண்ணிட்டாரு, அவர் சொர்க்கத்துக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாடியை சொர்க்கத்துக்கு எடுத்து போயிடலாம். இதுதான் உழவார பணி. ஒரு நாள் சரி நம்ம பாதம் போய் அங்கே பட்டுதுன்னா போதும், நீங்கள் செய்ய வேணாம். நீங்கள் அங்கே காலை வச்சுட்டீங்கன்னா ஒரு புல்ல எடுத்து போட்டது உழவார பணி தான். வேற ஒன்றும் கிடையாது. இதை விட ஒரு தீர்க்கமான விளக்கம் யாருமே தர முடியாது. அந்த அம்மா போயிட்டாங்க. அப்புறம் உயிர் போயிடுச்சு. இவங்க ஆளுங்க இவங்க எடுத்து போயிட்டாங்க. அவங்க இல்லைங்க, அவங்க அங்கேயே லாரியில் அடிச்சு சாக வேண்டியவன் இங்கே வந்து செத்துட்டான் அப்படின்னு விடக்கூடாது. அப்படி கிடையாது, செஞ்சுட்டாரு, வேலையை செஞ்சுட்டார். அதனால அவருக்கு மேலதான் இடம்னு சொல்லி அந்த உழவார பணிக்காக இது ஒரு பெரிய நிச்சயமாக. எத்தனை வருஷமா நீங்க இந்த குழு கூட பயணிச்சுட்டு வரீங்க? நான் ஒரு 15 வருஷமா வருவேன். 15 வருஷமா இவங்க கூட எல்லா இடத்துக்கும் வண்டி நான் நைட் எடுத்து காலைல 2 மணிக்கு மத்தியானம் எடுத்து நான் சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக போயிட்டு அங்கே எங்கே தங்கணுமோ சார் சொல்லிவிடுவேன். ஃபோனில் ஃபாலோ பண்ணிக்கினே வருவார். காரில் கண்டிப்பாக வந்துக்கினே இருப்பார். அங்கே எங்கே சார் கரெக்டாக எடுத்துமே டீசல் போட்டு எடுத்து விட்டுருவேன், நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இதில் எப்படி இருக்குது? ஆனால் நிம்மதிமா, நல்லா தூங்கலாம். நீங்கள் இப்போ கூட பாருங்கள், ஆன்மீகம் வந்து கடினமானது. நீங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் என்னை வீட்டாண்ட கேட்டால் நல்லாவன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் அப்படி இருந்தால் வெளியே இருக்கிறவங்க சாரெல்லாம் சொல்லுவாங்க அவர் அன்பு நல்லவர், வீட்டாண்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது மாதிரி வால்மீகி கதை மாதிரி நம்ம கதை அவங்க திரும்ப கூட வராது. அது மாதிரி நான் அப்படிதான் இருந்தவனுங்கிறேன். ஆனால் சார் எங்கே கூப்பிட்டாலும் போயினே இருப்பேன். ஆனால் இன்னைக்கும் ராமாயணம்னா வால்மீகி மட்டும்தானே சார் ஞாபகம் வராங்க. அந்த மாதிரி தான் அது மாதிரி இருந்தோங்க நான். அதனால நான் அதை சொல்கிறேன். நான் என்ன டி நகரில் என்ன கேட்டாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால் இப்போ சார் கூட இப்போ நம்ம குழந்தை பாடுறதுனால தான் நரசிம்மர் அவதாரம் எடுத்து வராரு. அது மாதிரி யாராவது ஒரு சாருக்கு ஏதாவது இருந்தால் நான் திடீர்னு போய் நிற்பேன். அருமை. இதை தாண்டி வந்து இந்த அறப்பணி குழுக்கு அவருடைய அர்ப்பணிப்பை பத்தி வேற சொல்ல வார்த்தைகளே இல்லை. அருமை அருமை சார், அருமை. கண்டிப்பாக எல்லோருமே உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பை நினைச்சு இன்னைக்கு படிக்கலாமா, அதனால எனக்கு கொஞ்சம் தடுமாறுது. படிப்பை தாண்டி உங்களுடைய அனுபவம், உங்களுடைய ஆர்வம் இதுல இருக்கணும், பயணிக்கணும் நீங்க நினைக்கிறது வந்து நிச்சயமா பாராட்டு. நிம்மதி தரமா, ஆன்மீகம் வந்து நிம்மதி தரும். கண்டிப்பாக. இத்தனை பேர் 14 20 பேர் 20,000 ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் அண்ணாமலையார சுத்துறாங்க. இந்துக்கள் மட்டும் ஓட்டு போட்டவங்க நம்ம தான். ஆனால் அது செய்ய மாட்டுறாங்க யாரும். பிரிச்சிடுறாங்க, பிரிச்சு போயிடுறாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ஆழமாக போயிடுச்சு, எங்கே போய் முடியும்னு தெரியல. எல்லாம் அண்ணாமலையார் கிட்ட தான் இருக்கு.
உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்க நேர்கள் நிறைய பேருக்கு நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, ஒரு வழிகாட்டியாக, ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க. சரி. வாழ்த்துக்கள். நாங்கள் 15 வருஷமாக இந்த உழவார பணியில் ஈடுபட்டிருக்கோம். நானும் ராமச்சந்திரனோட கனரா பேங்க்கில் இருந்து ரிட்டையர் ஆனவன். எனக்கு இன்னைக்கு 15 வருஷமாக என்னால் ஊரில் இருக்க எந்த உழவார பணி இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தாலும் எல்லா நாளும் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டுருக்கேன். இப்போ அதில் வந்து அவர் என்னுடைய இதில் இது பண்ணி நம்மளை ஒரு ட்ரஸ்டியாகவும் போட்டு நம்மளை இது பண்ணுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச பணிகளை நான் செய்து கொண்டிருக்கேன். அருமை அருமை, வாழ்த்துக்கள் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு 5 பேரோட நீங்கள் வந்து இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்றைக்கி வந்து 100கணக்கான மக்களுக்கு மேலே வந்து இந்த ட்ரஸ்ட்டில் இருக்காங்க. முதல் கோவிலுக்கு அப்புறம் அந்த 2வது கோவிலுங்கிறது நீங்கள் போகும்போது எத்தனை பேர் உங்கள் கூட இணைஞ்சாங்க? அங்கே அந்த கோவிலினுடைய நிலைமை என்னவா இருந்தது? முதல்ல குரங்கணில் மட்டம் 5 பேர் தான் முதல்ல. அது நிறைய ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் தான் பத்திரிகையில் அதை போட்டு கொஞ்சம் நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் சேர ஆரம்பித்தாங்க. 2வது கோயில் வந்து மாடம்பாக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் கோயில் போனோம். அதுக்கப்புறமா உடனே திருநாவலூர் போயிட்டோம், அங்கே விழுப்புரம் கிட்ட. அது மாதிரி எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ, எந்த கோயிலை வந்து வான்னு கூப்பிட்றாங்களோ அந்த கோயில் போயிட்டே இருந்தோம். இந்த முதல்ல வந்து சென்னைக்குள்ளே கோயில்கள் போயிருந்தோம். வெளியில் வந்து காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோயில், அந்த மாதிரி திருவெண்ணைநல்லூர், திருநாவலூர், கடலூர் பாடலீஸ்வரர் கோயில், இந்த மாதிரி எல்லா கோயிலும் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாழஞ்ச கோயில் தான் போனோம். அதுக்கு நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னே தோண்டிகிட்டே இருந்தது. அப்போ 2013 அக்டோபரில் திருச்சோற்றுத்துறைன்னு போனோம். அதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் தான் வந்தது. அங்கே இருக்க கனரா பேங்க் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து சொன்னார், பக்கத்தில் கனரா பேங்க் ஸ்டாஃப் ஒருத்தர், திருமழப்பாடிங்கிற இடத்துல கனரா பேங்க், அங்கே இருக்கிற சொன்னார், நீங்கள் சென்னை இங்கெல்லாம் பண்ணுறீங்களே, எங்கள் ஊர்கிட்ட வாங்க திருச்சோற்றுத்துறை, அது நிறைய வேலை இருக்குது அப்படின்னார். அது போய் பார்த்து அதுக்கப்புறம் 2013 அக்டோபரில் அங்கே போய் போனோம். ஒரு 110 பேர் இந்த மாதிரி போனோம். போயிட்டு 110 பேரா அங்கே போனீங்க? ட்ரெயினில் போயிட்டோம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொல்லி அங்கே லோக்கலாக பஸ் அரேஞ்ச் பண்ணி அங்கே ஒரு சத்திரத்துக்கு போயிட்டு மார்னிங் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டோம். அந்த மேசிவ் புதர், அங்கே கோயிலுக்கு உள்ளே நல்லாயிருக்கும், வெளியில் பிரகாரத்தில் நடக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்தது. பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் அந்த புகைப்படம் காமிச்சிங்க, இப்போ அது நேர்களுக்கு காண்பிக்கப்படும். அது வந்து நீங்கள் சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருக்குது, அதற்கு முன்னாடி அது ஒரு புதர் நிறைந்த காடு மாதிரி தான் எங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது. ஆமாம், ஃபுல்லாக காடு தான் ஆக்சுவலாக. அதை வந்து க்ளீன் பண்ணி ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி, அப்புறம் 2 லாரி லோடு ஃபுல்லாக சரளக்கல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி புல்டோசரை வச்சு அதை லெவல் பண்ணி, அதுக்கு மேலே தண்ணி பட்டால் அது சேராயிடும். அதனால் குவாரி டஸ்ட் ஒரு லாரியில் கொண்டு வந்து அது மேலே போட்டு திருப்பி டோசரை வச்சு லெவல் பண்ணி, அப்புறம் லெவல் பண்ணும்போது சைடெலாம் செதறி போகும். அதனால் எல்லா இடத்தையும் நூல் கட்டி அந்த நூலுக்குள்ளே வரா மாதிரி எல்லாத்தையும் மண்வெட்டியால் அது கொண்டு வந்து, அதுக்கப்புறம் 2 சைடில் அந்த நூல் கட்டின இடத்துக்கிட்ட ஒரு அடிக்கு பள்ளம் தோண்டிடும். எல்லாமே மேனுவலாக பள்ளம் தோண்டி 3 டிராக்டர் ட்ரெய்லரில் வந்து பசுஞ்சாணம் எரு வந்தது. அது எல்லாத்தையும் போட்டு இங்கேருந்தே 1032 செடி எடுத்துன்னு போயிருந்தோம். ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் கோவில் மட்டும் சுத்தம் செய்யறதில்ல, நிறைய செடிகளும் நட்டுட்டு வரீங்க. ஆமாம், சுற்றி வர எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, எங்கெல்லாம் காம்பவுண்ட் வாலோ வேலியோ போட்டிருக்கோ அங்கே வந்து செடி நட்டுருக்கோம் நிறைய. ஸோ இதை செடியெலாம் நட்டோம். சென்னையிலேருந்து போகும்போதே ஒரு அயர்ன் மெஷ்ஷு, வெல்டிங் மிஷின் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டோம். இப்போ நம்ம டீமில் எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர், பெயிண்டர், ப்ளம்மர்லேருந்து ஃபேப்ரிகேட்டர் வரைக்கும் எல்லாமே, டாக்டர்ஸ்லேருந்து எல்லாமே சகல விதமான மக்களும் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து நான் சொல்லுவேன், இங்கே ஒர்க் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்ன உடனே அது க்ளீன் பண்ண அப்புறம் திருப்பியும் அங்கே உள்ள ஆடு மாடு போய் அசிங்கம் பண்ணக்கூடாதுங்கிறனால அந்த இடத்துல ஒரு கேட் போட்டோம். கேட் போகிறதுக்கு இங்கேருந்தே வெல்டிங் மிஷின் செடிலாம் வாங்கின்னு போகிற மாதிரி சென்னையிலேருந்து செடி வாங்கிட்டு போயிட்டோம். அதே மாதிரி வெல்டிங் மிஷின் அந்த மிஷின்லாம் எடுத்துன்னு போய் அங்கேயே வந்து எல்லாத்தையும் வெல்டு பண்ணி கேட் போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு எத்தனை நாள்ல நடந்த ஒரு விஷயம்? எல்லாம் ஒரு நாள், ஒரே நாள் காலையில போவீங்க. இதெல்லாமே சார் சொன்ன மாதிரி சர்வை பண்ணி முன் ஏற்பாடோட போய், ஆமாம், அதற்கான விஷயம் ஒரே நாள்ல நீங்க எல்லாமே பண்ணிடுவீங்க. ஒரு நாள் தான் எங்களுக்கு வேலையை. அந்த ஒரு நாளுக்குள்ள அந்த எடுத்துட்ட வேலையை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு 1 டே போய் முடிச்சுட்டு வருவோம். எல்லா இடத்துலையும் எப்படின்னா, நம்ம ஒரு வேலை செஞ்சு முடிக்கிறோம்னாக்க அடுத்தது இந்த வேலைக்கு அண்ணாமலையார் எங்களை அனுப்பிச்சா மாதிரி அது தொடர்ந்து அடுத்த லெவலுக்கு பண்ணுறதுக்கு அண்ணாமலையார் வேறு ஆள் செட் பண்ணுறாரு. அவர் வந்து இப்போ நாங்கள் பாதை போட்டு கொடுத்தோம், அதுக்கு மேலே இன்னொருத்தர் வந்து அதுக்கு மேலே கான்கிரீட்டில் பிளாட்ஃபார்ம் போட்டார். அந்த மாதிரி ஆச்சு. இதில் என்ன அப்படியே ஒரு தொடர்புங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது, அது நடக்கிறத பார்த்து யாரோ ஒருத்தர். இதில் என்னன்னா, அதுக்கப்புறமா இந்த கான்கிரீட் பிளாட்ஃபார்ம் போடும்போது இந்த 1032 செடியில் ஒரு 400-500 செடிக்கு மேலே அந்த சிமெண்ட் இதெல்லாம் பட்டு போய் எடுத்துருந்தாங்க. பாக்கி செடி இல்லாமல் வளர்ந்த செடியிலேயே
மூங்கில் கூடக்கூடிய பூ எடுத்து பறித்து மாலைலன்னாங்க. அங்கே சாமிக்கு எல்லாம் போட்டு அவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமா. இப்ப அந்த கோவில் அர்ச்சனை பண்றதுக்கு அந்த அர்ச்சகர் அதெல்லாம் இருக்காங்க. ஏற்பாடுகள்லாம் ஏற்கனவே இருக்காங்களா? இல்ல நீங்க போய் சரி இல்லை, செஞ்சுதான் அந்த அதற்கான கோயிலெலாம் இருக்காங்க. இருக்காங்க. அதுக்கப்புறமா செஞ்ச நிறைய கோயில்கள்லாம் எதுவுமே இல்லாத கோயில் தான் போயிருக்கோம். ம், ஆஃப்டர் திருச்சோற்றுத்துறை ம், நாங்கள் போன கோயிலெல்லாம் கோயிலே இல்லாத இடம்லாம் நிறைய போயிருக்கோம். ம், ம். சில கோயில்கள் வந்து பூமிக்கு அது கோயில் மேலே வந்து ஒரு 15 அடிக்கு ரபீஷ் இருந்திருக்கு. கோயிலே தெரியாது. ஊர் நிச்சயமா. மக்களுக்கே 80 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கே தெரியாது. இது எந்த கோவில்? எந்த இடத்துல இருக்கு சார்? புன்னை புன்னை. புன்னை வந்து மேல்மருத்தூர்லேருந்து வந்தவாசி போகிற வழியில் மருதாடுன்னு ஒரு இடம் வரும். அந்த ஜங்ஷனில் இடது பக்கம் திரும்பி போனால் ஒரு 7 கிலோமீட்டரில் புன்னை வரும். புன்னை வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஊரில் அது சிவன் மேடு அப்படிங்கிறாங்க. ஊருக்கு கொஞ்சம் வெளிப்புறமாக வயல்காட்டுக்கு நடுவில் இருக்குது, சிவன் மேடுங்கிறாங்க. இது கோயில் இருந்ததா? நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அது கோயில்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்போம். அந்த மாதிரி தான் போவோம். கோயில் தான் அப்படிம்பாங்க. ஒரு வயசானவங்கலாம் கேட்டாங்க, 80+ இருக்கிறவங்க கேட்டப்போ, நான் சின்ன வயசில் விளையாடும்போது அங்கே ஒரு நந்தி மட்டும் இருந்து பார்த்துருக்கேன், ஆனால் கோயில் நாங்கள் பார்த்ததில்ல. ஆனால் எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் ஏதோ இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா. யாருக்குமே தெரியல நாங்கள் போனப்போ. ஆனால் சிவன் மேடுன்னு பேர். சரி, நீங்கள் ஊரெல்லாம் ஒத்துழைச்சிங்கன்னா எல்லாம் ஓகே சொன்னீங்கன்னா அது என்னென்னு இந்த மரம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது வெட்டி எடுத்து பார்த்தப்போ கீழே சிவலிங்கம் கிடச்சிது, 2 நந்தி கிடச்சிது, அப்புறம் நிறைய கருங்கல் தூண், கோயில் உண்டானது தூண்லாம் இருந்தது. இந்த மாதிரி பல கோமுகம் கிடச்சிது, அப்புறம் கோன் ஷேப்பில் ஒன்று கிடச்சிது. இதெல்லாம் நிறைய கிடச்சிது. அந்த கோயிலை வந்து அந்த இடத்துல இப்போ லிங்கம் நந்தியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி இப்போ டெய்லி பூஜை நடக்க ஆரம்பிச்சிது. இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மினிமம் 100 வருஷத்துக்கு மேலே கோயிலே தெரியாமல் எல்லாம் இருந்திருக்காங்க. மண்ணு மூடி அது மாதிரி இருந்திருக்கு. அது இப்போது வழிபாட்டுக்கு வந்தாச்சு. அருமை. இது ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கோவில் அப்படிங்கிறது வந்து ஒன்று பெரிய பெரிய பாறைக்குள்ளேயோ இல்லை மண்ணுக்குள்ளேயோ புதைந்து இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து அதுக்குள்ளே என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 நந்தி இருந்திருக்கு, சிவலிங்கம் இருந்திருக்கு. இது போக என்னெல்லாம் வந்து அங்கே சிவன் மாதிரியே வேறு ஏதாவது வந்து கடவுளுடைய சிலை அங்கே இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரியாது. எல்லாமே நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கேள்வி, நீங்கள் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது வந்து ட்ரை பண்ணீங்களா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு? ஸோ இந்த சிலையினுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஊராங்குழுந்த நாயனார்னு ஒரு சாமி பேர், சிவன் பேர். யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நிரஞ்சீஸ்வரர்னு ஒரு சாமி பேர், எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இன்னொன்று வந்து அகஸ்தீஸ்வரம் உடைய மகாதேவர், இதெல்லாம் சாமி பேர். இது கல்வெட்டு எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல கல்வெட்டில் ஏற்கனவே இருக்கு. இருக்கு. அதை வந்து நம்ம நண்பர் படித்து சொல்வார். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.